தமிழகத்துல மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஜிஎஸ்டி வரியை குறைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும்னு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளிச்சிருக்காரு. தமிழகம் முழுவதும் பிரச்சார பயணம் மூலம் மக்களை சந்திச்சு வரும் அவர் கோவையில் சிறு குறு தொழில்துறையினர், விவசாயிகள் சங்கத்தினர், வணிகர்கள், சாலையோர வியாபாரிகள், அட்டை பெட்டி தயாரிப்பாளர்கள் சங்கத்தினர், விசைத்தறி உரிமையாளர்கள், சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கத்தினருடன் கலந்துரையாடியிருக்காங்க. அப்போது பேசிய அவர், கோவை மாநகரில் மெட்ரோ ரயிலை இயக்குவது குறித்து விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யும் பணி தங்களது ஆட்சியில் தொடங்கப்படுவதாகவும், இந்த அரசு அதனை கிடப்பில் போட்டுவிட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு. அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்ததும் இந்த திட்டம் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும்னு, ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் இருக்கும் பிரச்சனைகள் குறித்து மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்படும்னு உறுதியளிச்சிருக்காரு. மேலும் கோவையில் செயல்பட்டு வரும் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் அதிமுக ஆட்சியில் வழங்குவோம்னு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு.